ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு நம்ம ஊரில் எல்லாரும் சொல்கிறத கேட்டிருப்போம். அதுக்கு முக்கியமான காரணமே அரசு வேலையில் இருக்கிற அந்த ஜாப் செக்யூரிட்டி தான். சரி, ஒரு வேலை பணியில் இருக்கும்போதே ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஆசிரியரோ எதிர்பாராத விதமாக மரணம் அடைஞ்சிட்டா அவங்கள நம்பி இருக்கிற குடும்பத்தோட நிலைமை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க நடுத்தருவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அரசாங்கம் அந்த குடும்பத்தை காப்பாற்ற பல சிறப்பான சலுகைகளை அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன சலுகை, யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும், வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தை மாற்றுறது அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அவர் திடீர்னு இல்லாதப்போ அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக அரசு நிறைய நிதி உதவிகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு வருஷம் தொடர்ந்து சர்வீஸ் பண்ணியிருந்தாலே பல சலுகைகள் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். ஒர்க் பண்ணுறப்போ ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கின்ற 13 முக்கியமான பலன்கள் வந்து என்னென்னன்ட்டு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பென்ஷன். இதாங்க ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு. ஊழியர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ மாதம் மாதம் பென்ஷன் கிடைக்கும். இதில் 2 வகை இருக்குது. மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம், சாதாரண ஓய்வூதியம். மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம்னா ஊழியர் இறந்து முதல் 10 வருஷத்துக்கு அவர் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினாரோ அதில் 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக கிடைக்கும். சாதாரண ஓய்வூதியம்னா என்னென்னா 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி சம்பளத்தில் 30% தொகையை வந்து வாழ்நாள் முழுவதுக்கும், அதாவது அவங்க மறுமணம் செய்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் இது கிடைக்கும். ரெண்டாவது வந்து டெத் கிராஜுவிட்டி, இறப்பு நிவாரணத் தொகை. அவர் வந்து எத்தனை வருஷம் அரசுக்காக உழைச்சிருக்காங்க பொறுத்து அரசாங்கத்துடைய பணிக்குடைய கிராஜுவிட்டி அதிகபட்சமாக 25 lakhs வரைக்கும் வாரிசுதாரர்களுக்கு மொத்தமாக ஒரே தவணையில் கிடைக்கும். மூணாவது பொதுநல காப்பீடு, குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் சேர்ந்த சேமிப்பு தொகையும் இன்சூரன்ஸ் தொகையும் நாமினிக்கு போய் சேரும். நாலாவது வந்து பிஎஃப், ஜிபிஎஃப், சிபிஎஸ், என்பிஎஸ் தொகை. இது ரொம்பவே சிம்பிள். ஒரு ஊழியர் வந்து தன்னுடைய சர்வீஸில் மாதம் மாதம் பிடிச்ச அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு பணம் பார்த்தீங்கன்னா முழுசும் வாரிசுதாரர்களுக்கு கிடைக்கும். அவர் வந்து பழைய பென்ஷன் திட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை புதிய பென்ஷன் திட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த மொத்த சேமிப்பும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வந்து வந்துடும். அஞ்சாவது லீவ் என்கேஷ்மெண்ட், விடுப்பு பணமாக்கும். ஒரு ஊழியர் வந்து லீவ் எடுக்காம சேர்த்து வச்சு ஏர்ன்டு லீவ், அதாவது இடிஐ விடுப்பு அதிகபட்சமாக 240 நாட்கள் வரைக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் பே லீவ் நாட்களை கணக்கு பண்ணி அந்த நாட்களுக்கான சம்பள தொகையை அப்படியே பணமாக கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் சம்பள பாக்கி தொகைகள், அரியர்ஸ் ஏதாவது இருந்தால், அதாவது அவர் இறக்குற அன்னைக்கு வரைக்கும் வர வேண்டிய சம்பளம், டேனஸ் அலவன்ஸு, அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அரியர்ஸ்ன்ட்டு பென்ஷனில் இருக்கிற எல்லா காசும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடும். மொத்தம் அரியர் பாக்கியம் வந்து குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஏழாவது வந்து கருணை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு. ஸோ பணம்லாம் கொடுத்தா மட்டும் போதுமா? ஒரு நிரந்தர வருமானம் தேவையில்ல. அதுக்காக தான் குடும்பத்தில் இருக்கிற மனைவி, மகன் அல்லது மகளுக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசு வேலையை வந்து கருணை அடிப்படையில் உடனே கொடுப்பாங்க. எட்டாவது வந்து மருத்துவ உதவிகள், முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு, அப்புறம் சிஜிஹெச்எஸ், இசிஹெச்எஸ் மாதிரியான திட்டங்கள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகள் கிடைக்கும். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகைகள். இறந்த ஊழியோட குழந்தைகள்லாம் தொடர்ந்து படிக்க, அப்புறம் ஸ்காலர்ஷிப்பு, கல்வி கட்டண சலுகைகள்ன்ட்டு அரசு நிதி உதவி பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பாங்க. பத்தாவது சிறப்பு நிவாரண உதவிகள். சாதாரண மரணம் இல்லாமல் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் டியூட்டி, அப்புறம் இல்லை கோவிட் மாதிரியான அவசர பணிகள் இருக்கும்போது இறந்தால் அரசு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சில நிவாரணத் தொகையை வந்து அறிவிப்பாங்க. 11வது பார்த்தீங்கன்னா ஈம சடங்கு உதவி. இறுதி சடங்கு செய்வதற்காக உடனே அவசர உதவியாக 5000 கையில் கொடுப்பாங்க. இந்த தொகையை வந்து அப்புறமா வர மொத்த பணத்தில் வந்து கழிச்சுப்பாங்க. 12வது அரசு நல வாரிய உதவிகள். அரசு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் நல வாரியங்கள் மூலமாக அந்த குடும்பத்துக்கு சில அவசர நிதி உதவிகள் கிடைக்கும் சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான உதவி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா விபத்து மரணம் மற்றும் சிறப்பு பலன்கள். ஒருவேளை பணியில் இருக்கும்போது ஒரு விபத்தில் வந்து ஊழியர் இறந்துட்டா சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1 கோடி வரைக்கும்
காப்பீடு தொகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விபத்தில் இறந்த ஊழியருடைய மகளோட கல்யாணத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் குழந்தைகளுடைய உயர்கல்விக்காக 10 லட்சம் வரைக்கும் சிறப்பான நிதியுதவி கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நிறைய பேங்க்ஸ் கூட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அந்த பலன்கள் எல்லாமே அந்த அரசு ஊழியர் எந்த பென்ஷன் ஸ்கீமில் இருக்காரு, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு பொறுத்து கொஞ்சம் மாறலாம். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஆவணங்களில் நாமினி பேரை சரியாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். நாமினி பேர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த சிக்கலும் இல்லாமல் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸும் போய் சேரும். ஸோ கைஸ், ஒரு அரசு ஊழியருடைய குடும்பத்தை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்ட்டு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சலுகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு தெரியாத புதிய விஷயம் ஏதாவது இருந்துச்சா, இல்லை விடுபட்ட விஷயம் எதனா இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.